கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே இந்த வேத பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மத்தேயு சுவிசேஷம் இன்னுமாக லூக்கால நாம் வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கு. மத்தேயுல இயேசு, இன்னுமாக மார்க்கு, லூக்கா, யோவான் 4 வேத பகுதியிலுமே நம்ம பார்க்கும்போது அவருடைய முழு பேர் என்ன அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே எத்தனையோ ஆபத்து தான் உலகத்துக்குள்ள இருக்கு. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போதே சொல்லிடுவாங்க, எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர், சந்தோஷமே இல்லை பிரதர், சமாதானமே இல்லை பிரதர், ஒரே வீட்டுக்குள்ள சண்டை தான் நடக்க அப்படிம்பாங்க. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்ட பின்பாக என்னென்ன ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு, கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, நான் 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமா நான் சொல்லிடுவேன் அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், மற்ற பகுதியெல்லாம் வாசிப்பீங்களா? இல்ல, அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. கையில பைபிள் எழுதி கொடுத்தாரு. எல்லா பக்கமும் எல்லா இடத்துலயும் தேவன் நம்ம கூட பேசிட்டே இருப்பாரு. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசிக்கணும். வாசிக்கும் போதுதான் வசனத்து மூலியமாக அவங்க கூட இடைப்படுவார். நித்திய ஆறுதலையும் என்று எழுதப்பட்டிருக்கு. நித்திய ஆறுதல். ஒரு மனுஷனுக்கு முதல்ல என்ன வேணும்? ஆறுதல் வேணும். ஒரு மனுஷன் தர முடியாது, உருவாக்கின தேவன் தான் தர முடியும். எப்படி தராரா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்துதான் நித்திய ஆறுதலை நமக்கு தராரு. நான் மறுபடியும் சொல்றேன், சொந்த குமாரனை நமக்கு தந்து நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். நமக்காக இன்றும் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு ராஜா இன்றும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையிலே நமக்கு நித்திய ஆறுதல் கிடைக்கிறது. நல் நம்பிக்கையையும், நல் நம்பிக்கை என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்துக்குள்ளே எத்தனையோ மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வரலைங்கிறாங்க, நகை கொடுத்து வரலைங்கிறாங்க, கையெழுத்து போட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்கிறாங்க, ஃப்ரெண்டை நம்பினேன் என்னை ஏமாத்திட்டாங்கிறாங்க. நிறைய குடும்பத்துல நிறைய மெத்தட்ல சொல்லுவாங்க. ஆனால் தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம்ல, நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். இந்த வசனத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். நம்முடைய, நம்மிடத்தில், நம்முடைய என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மகிட்ட பேசுறாரு. உங்கள் இருதயங்களை தேற்றி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? இருதயத்துல பார்த்தா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்ன?
குமாரனையும் பிதாவையும் விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் தருகிறார். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். ஒரு மனுஷனை எப்படி நிலைப்படுத்த முடியும்? எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியிலும். நம்ம இருதயம் எதுல தேற்றப்படணும் அப்படின்னா, வசனத்தினால தேற்றப்படணும், நல் வசனத்தினால தேற்றப்படணும். எல்லா நல் வசனம் என்று எழுதப்பட்டிருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் நம்ம இருதயம் தேற்றப்படும். இரண்டாவது, நற்கிரியிலும். கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. நம்ம அந்த பூமியிலே நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யறதுக்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக, உங்களை நிலைப்படுத்துவாராக என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்திலே நம்ம தியானித்த இந்த வேத பகுதியிலே ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. கிறிஸ்துவுக்குள் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார்? நற்கிரியை செய்ய வேண்டும். நாம் நற்கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். ஏன்னா சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க, ஜெபிக்காம இருக்காங்க, துதிக்காம இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல காரியத்துல அடிமையா இருக்காங்க. வசனத்துல நிலைத்திருக்கணும். வசனத்துல நிலைத்திருக்கும் போதுதான் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்ம நற்கிரியை செய்ய முடியும். நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து தியானிக்காம இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அப்படி வாழ்ந்திருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தான தர்மம் வரணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும். எத்தனையோ காரியங்கள் நம்ம கையில எழுதி கொடுத்தாரு. ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு வெளியூருக்கு போறோம், ஒரு மேப்பு கையில் கொடுத்துருவாங்க, இதை பார்த்துட்டு போய் சேரு அப்படிம்பாங்க. அதே போல அந்த மேப்பு எங்கெல்லாம் கரெக்டா இருக்கோ அதே போல நம்ம போயாச்சுன்னா கரெக்டா போய் சேர்ந்துடலாம். இப்ப கையில செல்போன் இருக்கு, கூகுள் மேப் இருக்கு, அதில் கரெக்டா செக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். எப்படி போக முடியும்? இந்த பூமியில நம்ம எப்படி வாழணும்? எல்லாமே எழுதி கையில் கொடுத்துட்டாரு. நிறைய குடும்பத்திலே சர்ச்சுக்கு போயிருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தாங்க, ஆனா மற்ற நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்கள் இருதயங்களை தேற்றி, இருதயத்தை தேற்றணும் அப்படின்னா எத்தனை பேர் பேசினாலும் இருதயத்தை தேற்ற முடியாது. ஆனா எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவராக. வசனத்தினாலே உறுதிப்படுத்தி, வசனத்தினாலே நிலைப்படுத்தி, நம்ம வாழ்க்கை வசனத்தோடு வாழும்போது ஆசீர்வாதமா இருக்கும். நற்கிரியை செய்யும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனை குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. என்னோட வாழ்க்கையிலே என்னெல்லாம் குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்துருங்கப்பா. இரவு நேரத்துல இன்பமா நித்திரித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. கற்பதுணையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமறிஞ்சு ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையமாக ஆசுறீங்கப்பா. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கூட இருங்க. தாயும் பிள்ளையமாக மீட்டு தாங்கப்பா. சில குடும்பத்துல இன்பெட்டில் இருக்கு, சில குடும்பத்துல அப்பா டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, சில குடும்பத்துல ஆப்ரேஷன் டெலிவரியா இருக்கு. கர்த்தர் கூட இருந்து தாயும் பிள்ளையமா மீட்டெடுங்கப்பா. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா, அப்பா அர்ப்பணிக்கிறாங்க, கர்த்தர் மனமருங்க. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல மாப்பிள்ளை சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. நகை இல்லாமல், பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல் எத்தனையோ குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. சீக்கிரமா கல்யாணம் முடிய எல்லா விதமான வாசல் திறந்தாங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன போராட்டம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, போராடி ஜெபிக்கிறாங்க, மன்றாடி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல விட்டு கொடுக்க மாட்டேங்காங்கப்பா. சில குடும்பத்துல ஐக்கியம் இல்லை, சந்தேகம், அடிக்கிறாங்க.
விபச்சார அடிமை, கள்ள தொடர்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், செல்போனில் தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத இடத்துல போய் சிக்கப்பட்ட நிலைமை, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத காரியங்கள், சிகரெட்டு பழக்கம், கோயிலே கஞ்ச பழக்கம், மதுபான அடிமை, சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சொன்ன ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, நைட் நேரத்தில் கெட்ட சொப்பனம், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், எந்தெந்த வீடுகளுமா வலுசற்பம் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறிய ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் விடுதலை செய்யுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும், உங்க நாம மட்டுமே விடட்டும், உங்க நாம மட்டுமே விடட்டும், உங்க நாம மட்டுமே விடட்டும், உங்க நாம மட்டுமே விடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இரவு நேரத்திலே யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்கப்பா. எந்த இடத்துல தனிமையில் இருக்காங்களோ அந்த இடத்துல கர்த்தர் கூட இருங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன கஷ்டம் இருக்கும், என்னென்ன பிரச்சனை இருக்கும், என்னென்ன போராட்டம் இருக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்திரோம்ப்பா, தாழ்த்திரோம், கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் நான் தள்ளி போகணுமோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க, உங்களோட வாழ்க்கையிலே சகல விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள பரலோக வாசல் திறங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல போராடிட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா இன்னைக்குள்ள இவ்வளோ கமிட்மெண்ட் இருந்துச்சு, நாளைக்கு காலையிலன்னு சொல்லி அப்பா பயப்படுறாங்கப்பா. சில குடும்பத்துலலாம் நிறைய லோன் இருக்கு, குழுவில் கொடுக்கணும், பேங்க் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, நகை லோன் இருக்கு. சில குடும்பத்துல வண்டி டியூ, சில குடும்பத்துல பிசினஸ் லோன், விவசாய லோன், எத்தனையோ ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல கடன்ல நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. நாங்க மனம் திரும்பி வாழணும்ப்பா, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்ப்பா. கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த குடும்பத்துல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், வறுமையில உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதி விடட்டும்ப்பா. உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே பிரச்சனைகள், உபத்திரங்கள், பாடு இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிட்டாங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. உங்களோட வாழ்க்கையில சகல விதமான வாசல் திறந்ததாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறவிடட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறவிடட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறவிடட்டும்ப்பா. எல்லா தடையெல்லாம் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். இரவு நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, எம்ஆர் ஸ்கேன் எடுத்திருக்காங்க. சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இடத்துல கேன்சர் பரவிட்டுனாங்கப்பா. சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க. சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், ஹோமோ ஸ்டேஜில் இருக்காங்க, மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. சில குடும்பத்துல நைட் நேரத்துல அப்பா சரீரத்துல பல பலவீனம், மாத்திரை நிறைய எடுக்கிறாங்க, வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா நைட் நேரத்துல காய்ச்சல், சளி, இருமல்ல கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்துல வீசிங் ப்ராப்ளம், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இன்னுமாக எந்தெந்த குடும்பத்துல அப்பா கண்ணில் பிரச்சனை இருக்கும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இரவு நேரத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா சுகமாக்கி தாங்கப்பா. நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல அப்போ ஐடி ஃபீல்டு வேலை பார்க்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, கர்த்தர் பாதுகாக்கணும்ப்பா. இன்னுமாக வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக நைட் நேரத்தில் அப்பா டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. இன்னுமாக அப்பா நைட் நேரத்தில் டாக்டர், நர்ஸ், எத்தனையோ குடும்பத்தில் ட்ரெயினில் போகிறாங்க, எல்லா குடும்பத்தையும் ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். நீங்க எங்க வாழ்க்கையில கூட இருந்தா மட்டும்தான்ப்பா பாதுகாப்பு. எங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. 24 மணி நேரம் எங்க கூட நீங்க கூட இருக்கணும்ப்பா.
யாரெல்லாம் இறைவனத்தில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூடங்க. இந்த நாளிலும் எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க இதயத்தினோட வேதனையெல்லாம் நீக்குங்கப்பா. தனிமையில இருக்காங்க, போராடி ஜெபிக்கிறாங்க. கணவர் பேச மாட்டேங்காரு, சில குடும்பத்துல பிள்ளைகள் பேச மாட்டேங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, கண்ணு தெரியாம இருக்கு, சில குடும்பத்துல ஊனமுற்றோர் இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர் இல்லத்துல அப்பா இருக்காங்க, ஹாஸ்டல் இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. நிறைய குடும்பத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல நிந்தை, அவமானம், பல சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, தனிமையில போராடி ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க, கர்த்தர் ஆசிரியங்க, கர்த்தர் ஆசிரியங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மைப்பட்டும், கர்த்தருடைய நாமம் மட்டும் மைப்பட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசிரியங்கப்பா. நைட் நேரத்துல பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம் சொல்லி மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்கப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரவு நேரத்துல தூக்கம் வராம இருக்கு, இன்பமான தூக்கம் தாங்கப்பா. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. தேவனர்கள் அப்ப மினிசம் மூலியமாக யாரெல்லாம் இரவு போலுமா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரே ஆசிரியங்கப்பா. எங்களுக்கு நீங்க தான்ப்பா வேணும், பரலோகத்துக்கு வரணும்ப்பா, மனவாட்டியா இருக்கணும்ப்பா. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய வரிகளை நாங்கள் காணப்படணும்ப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. விசேஷமாக அப்பாவும் மகனை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, வெறுமையாக்குறோம்ப்பா. இந்த ஊழியத்துக்கு எத்தனையோ காரியத்திலே அப்பா, எத்தனையோ தேசத்துல இருந்து இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி ராஜா உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். நிறைய குடும்பத்துல பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கற்று சந்திக்கணும்ப்பா. படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். கத்த கிருபை செய்யுங்க. தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த பொருட்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதிர்வு எல்லாரையும் கத்த பொருட்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஓய்வுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.